இப்போ கடன் வாங்குறத தவிர்க்கணும் அப்படின்னா, பட்ஜெட் போட்டா சரியா வரும்னு நினைக்கிறீங்களா சார்? பட்ஜெட் போடுறதுங்கிறதோட, நான் எங்க இருக்கேங்கிற அந்த ஒரு தெரியணும். நமக்கு என்ன நீடுங்கிறது தெரியணும். நான் நெறைய விஷயங்கள் நெறைய பேர்ட்ட சொல்றது என்னன்னா, மார்க்கெட்ல என்ன இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. எனக்கு என்ன வேணுங்கிறது தான் முக்கியம். அதாவது வாட் ஐ நீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வாட் இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். உலகத்துல எல்லா விஷயங்களும் கிடைக்கும். எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். ஆனா எனக்கு என்ன தேவை வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பட்ஜெட்டுங்கிறதே. நெறைய பேர் என்ன பண்றாங்க, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் மார்க்கெட்ல இருக்கிறதெல்லாம் வாங்கணும்ன்ட்டு பட்ஜெட்ல போட்டா பத்தவே பத்தாது. எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். எனக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஆல் கிச்சன் போதுமா? போதும். ஒரு மொபைல் ஃபோன் இருந்தா போதுமா? போதும். ஒரு இன்டர்நெட் வீட்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன்லயும் டேட்டா வச்சிருப்பாங்க. அத தவிர்த்து ஒரு வைஃபையும் போட்டுருப்பாங்க. பிராட்பேண்ட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. தேவையில்ல. இல்ல சார் அது ஒரு ரூ. 500 தான் போனா போட்டும். 500 × 12 ரூ. 6000 வருஷத்துக்கு. சின்ன சின்ன விஷயங்கள நம்ம கண்காணிக்க ஆரம்பிச்சாலே நம்மளோட சேவிங்ஸ் ஜாஸ்தியா வரும். ஸோ நமக்கு என்ன தேவை இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு ஒரு மொபைல் ஃபோன் போதுமா? ஒரு மொபைல் ஃபோன் போதும். ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி போதுமா? ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி போதும். சில பேர் டிவிய போட்டுட்டு யூடியூப் பார்த்துட்டு இருப்பாங்க. இட்ஸ் அ வேஸ்டேஜ் ஆஃப் மனி. ஓவர் கன்சம்ப்ஷன். ஸோ அது மாரி எனக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட சேலரிக்குள்ள நம்ம ஃபிட் ஆக முடியும்.